மலையாள திரைப்பட இயக்குனர் ஜோஷியின் வீட்டில் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகளை கொள்ளையடித்த நபரை 15 மணி நேரத்திற்குள் கேரள போலீசார் கைது செய்துள்ளனர். ராபின்ஹுட்டாக மாறி ராபின்ஹுட் பட டைரக்டர் வீட்டில் கொள்ளையடித்தது எப்படி என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. செல்வந்தர்களிடமிருந்து பணத்தை திருடி ஏழைகளுக்கு உதவிகளை செய்பவரை ராபின்ஹுட் என்று கதைகளில் சொல்லப்படுவது உண்டு. ராபின்ஹுட் கதையை கருவாக கொண்டு ஏராளமான திரைப்படங்களும் வந்த வண்ணம் உள்ளன. இதேபோன்று ராபின்ஹுட் பெயரில் படத்தை இயக்கியவர் பிரபல மலையாள இயக்குனர் ஜோஷி. இவர் தமிழில் சத்யராஜை வைத்து ஏர்போர்ட் என்ற படத்தையும் இயக்கியதோடு மலையாள சினிமாவில் பல ஹிட் படங்களையும் கொடுத்துள்ளார். கடந்த 20ஆம் தேதி இரவு கொச்சி பணம்பிள்ளியில் உள்ள தனது வீட்டில் குடும்பத்துடன் தூங்கிக் கொண்டிருந்தார் ஜோஷி. காலையில் ஜோஷியின் மனைவி சிந்து எழுந்து பார்த்தபோது வீட்டின் பின்பக்க ஜன்னல் கம்பிகள் வளைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். உடனே மாடிக்கு சென்று பார்த்தபோது பீரோ லாக்கரில் இருந்த 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நகைகள் மற்றும் பொருட்கள் திருடு போனது தெரியவந்தது. உடனே சிசிடிவி காட்சியை பார்த்தபோது இளைஞர் ஒருவர் கொள்ளையடித்து சென்றது பதிவாகியிருந்தது. அந்த பகுதியில் உள்ள சிசிடிவிகளை கைப்பற்றி விசாரணையை முடுக்கிவிட்ட கொச்சி போலீசார் காரில் வந்து திருடியதை கண்டுபிடித்தனர். கார் பதிவெண்ணை வைத்து தேடிய போது கர்நாடகாவுக்கு சென்றதை அறிந்த போலீசார் கர்நாடகா போலீஸ் உதவியுடன் உடுப்பியில் வைத்து கைது செய்து நகைகளை மீட்டனர். அவரை கொச்சிக்கு அழைத்து வந்து ஜோஷியின் வீட்டில் எப்படி கொள்ளையடித்தார் என்பதை நடித்து காட்ட வைத்தனர். விசாரணையில் கொள்ளையன் பீகார் மாநிலத்தை சேர்ந்த முகமது இர்ஃபான் என்பதும் இவரது மனைவி குல்ஷன் பர்வின் சீதாராம் பகுதியில் பஞ்சாயத்து தலைவராக இருப்பதும் தெரியவந்தது. போலீசார் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. உயர் பாதுகாப்பு பகுதிகளில் உள்ள பெரிய வீடுகளை குறிவைத்து கொள்ளையடிப்பதை முகமது இர்ஃபான் வழக்கமாக கொண்டுள்ளார். ஸ்க்ரூ டிரைவரையே ஆயுதமாக கொண்டு எப்படிப்பட்ட பாதுகாப்பு பெட்டகத்தையும் எளிதில் திறந்து கைவரிசையை காட்டி வந்துள்ளார். திருடும் பணத்தை கொண்டு சொந்த ஊரில் ஏழைகளுக்கு உதவுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். 7 கிராமங்களுக்கு சாலைகள் அமைத்து கொடுத்ததால் ராபின்ஹுட் என்று இவருக்கு புனைப்பெயர் சூட்டி அழைத்துள்ளனர். இதனால் தன்னை நிஜ ராபின்ஹுட்டாக நினைத்து கொண்டு திருடுவதையே தொழிலாக பார்த்து வந்த முகமது இர்ஃபான் ராபின்ஹுட் பட இயக்குனரின் வீட்டிலேயே கைவரிசை காட்டி சிக்கிக் கொண்டார். திருவனந்தபுரம் காவடியாறில் உள்ள பிரபல நகைக்கடை உரிமையாளரின் வீட்டிலும் முகமது இர்ஃபான் கைவரிசை காட்டியதால் கோவாவில் வைத்து கைது செய்யப்பட்டார். ஆனால் கோவிட் காரணமாக கேரளா அழைத்து வரப்படாததால் அங்கேயே ஜாமீனில் வெளியே வந்துள்ளார். பல்வேறு மாநிலங்களில் முகமது இர்ஃபான் மீது 19 திருட்டு வழக்குகள் உள்ளன. பஞ்சாயத்து தலைவியாக மனைவி, கார், வீடு என வசதியாக வாழ்ந்தாலும் ராபின்ஹுட்டாக தன்னை நினைத்து கொண்டு திருட ஆரம்பித்து இப்போது கம்பி எண்ணுகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.